ஹாய்ங்க. இப்ப சோசியல் மீடியாவுல ரொம்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கிற ஆடி கும்மாயம் எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம்ங்க. இது பார்க்கும் பொழுது ரொம்ப ஆசையா இருந்தது. பார்க்கறக்கு அழகாவும் இருந்தது. எப்படா செய்யலாம் அப்படிங்கிற மாரி புது வகையான டிஷ் மாரி எனக்கு தெரிஞ்சது. இதற்கு 4 டம்ளர் வந்து வெள்ள உளுந்து வந்து எடுத்து அதை வறுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இனி அடுத்தது அந்த 4ல 1 பங்கு அதாவது 1 டம்ளர் அளவுக்கு பாயாச பாசிப்பருப்பு எடுத்து அதையும் வறுத்து எடுத்து தனியா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது வந்து எதையுமே நம்ம ரொம்ப வறுத்துறக்கூடாது. இதுக்கப்புறமா அதே 4ல 1 பங்கு அளவுக்கு பச்சரிசி 1 டம்ளர் எடுத்து, அது கூட தேவையான அளவுக்கு ஏலக்காய், அதாவது நான் வந்து ஒரு 15 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதையும் வறுத்து எடுத்து அது கூடயே நம்ம போட்டு வச்சுக்கலாம். இனி இது ஆறுனதுக்கு அப்புறமா, இத வந்து நல்லா அரைச்சு ஃபைன் பவுடரா அரைச்சு, இத சலிச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சலிச்சு எடுக்கிற பவுடர் ஃபுல்லாவே நான் இப்ப யூஸ் பண்ண போறதில்ல. இதுல தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு, மீதிய வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து மொத்தமா 8 டம்ளர் அளவுக்கு பவுடர் கிடைச்சதுங்க. இதுல 3 டம்ளர் மட்டும் இப்ப யூஸ் பண்றக்காக எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற 5 டம்ளர் வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அத வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த மீதம் இருந்த பவுடர வந்து நம்ம 2 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதே பவுடர்ல இந்த ஆடி கும்மாயம், உளுந்தங்களி, அது உளுந்த கஞ்சி இதெல்லாமே எது வேணாலும் நம்ம செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இனி இத வந்து தனியா எடுத்து வச்சாச்சு. இப்ப 3 டம்ளர் பவுடர் வந்து நான் எடுத்து வச்சேன் இல்லைங்களா? இதுல 3ல 2 மடங்கு அளவுக்கு நம்ம தண்ணீர் யூஸ் பண்ணணும். இந்த 2 மடங்கு தண்ணிய நான் எப்படி யூஸ் பண்றேன்? அதாவது 6 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணணும். இந்த 6 டம்ளர் தண்ணியில நான் ஃபர்ஸ்ட்டு 4 டம்ளர் மட்டுக்கும் தண்ணி ஊத்தி, இத வந்து நான் நல்லா கரைச்சு எடுத்துக்கிறேங்க. இதுக்கப்புறமா இந்த 3 டம்ளர் மாவுக்கு வந்து நம்ம 3 டம்ளர் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துக்கணுங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க எந்த சுகர் வேணாலும் எடுத்துக்கலாம். மீதி இருந்த அந்த 2 டம்ளர் தண்ணீர வந்து இந்த சுகர் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இத வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணி நல்லா கரைச்சு எடுத்துக்கணும். இதுக்கு வந்து எந்த ஒரு பதமுமே நம்ம பார்க்க தேவையில்லைங்க. அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சா போதும். இது நல்லா கரையிற வரைக்கும் நான் சூடு பண்ணி கலக்கி விட்டுட்டு, இத வந்து தனியா எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இனி மறுபடியும் நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே தனியா கரைச்சு எடுத்து வச்சோம் இல்லைங்களா? அத வந்து வடிகட்டி இதில ஊத்திக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சு எடுத்து வச்ச மாவையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இத வந்து நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கணும். இடையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் வந்து சேர்த்துட்டே இருக்கணும். இப்ப நம்ம 3 டம்ளர் மாவு சேர்த்தோம் இல்லைங்களா? அதில பாதி 1 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்தோம் அப்டின்னா தான் இதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆனா வீட்ல வந்து ஒரு 5, 6 ஸ்பூன் அளவுக்கு தாங்க நெய் இருந்தது. அதனால நான் 1 1/2 டம்ளர் அளவுக்கு நான் மறுபடியும் இது கூட நல்லெண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணி ஊத்தி நான் கிளறிட்டேன். அப்ப இது வந்து களி மாதிரி உங்களுக்கு வந்து ஆயிருச்சு. உளுந்தங்களி இருக்கு இல்லைங்களா? அது மாதிரியே தான் இருந்தது. அதாவது இந்த கும்மாயத்துக்கும், களிக்கும் வேற எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்ல. அந்த நெய் சேர்த்துறோமா, இல்ல அந்த நல்லெண்ணெய் சேர்த்துறோமா அப்படிங்கிறதுல அந்த டிஃப்ரெண்ட்டே இருந்ததுங்க. உருண்டை புடிச்சு எடுத்து வச்சுட்டேன். சூப்பரா இருந்தது. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.